அத்தியாயம் 57. நான் அந்த பணத்தை பற்றியதுதான். ரோனின் வீட்டை நிழல்களிலிருந்து பாதுகாக்கும் போது நிலவன் சிறிலை தனது அறையில் சைலன்ஸ் பேரியரை பொருத்தச் செய்தான். அவன் முழு உன்னத குலத்தின் செல்வத்தையும் பறித்து ஓடிவிட்டான் என்ற செய்தியை கேட்க அவனால் முடியவில்லை. இரவு போரின் பின்விளைவுகளைப் பொறுத்தவரை அவன் தனது இருப்பிடத்தையும் அவன் சென்ற அனைத்து இடங்களையும் ஒருவித கண்காணிப்பு சாதனம் அல்லது செயற்கைக்கோள் மூலம் கண்காணிக்கக்கூடிய ஒருவர் இருந்தாலொழிய அவன் எந்த தடயங்களையும் விட்டுச் சென்றிருக்கவில்லை. இந்த உலகம் பிந்தையவருக்கு அவ்வளவு முன்னேறியதாக இல்லை. நிலவன் தனக்கு கிடைத்த பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து நேற்று இரவு எவ்வளவு பெரிய அளவில் எடுத்துச் சென்றான் என்பதை சரியாக எண்ணத் தொடங்கினான். அவற்றின் வகைகள் மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படையில் எல்லாவற்றையும் பட்டியலிட பல மணி நேரம் செலவிட்ட பிறகு அவன் இறுதியாக முடித்துவிட்டான். அவனுடைய ஈடெடிக் நினைவகம் மீண்டும் அவனுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஏனென்றால் அது வேறு யாராக இருந்தாலும் தொகை மிக அதிகமாக இருந்ததால் சில நிமிடங்களில் அதை பற்றிய தடத்தை அவர்கள் இழந்திருப்பார்கள். இந்த அமைதித் தடையின் கீழ் நிலவன் மீண்டும் பச்சை பூதம் போல சிரிக்கத் தொடங்கினான். அதிர்ஷ்டவசமாக அந்த தடை அவனது அறையிலிருந்து வெளியேற அவனது குரல் தடையாக இருந்தது. மகிழ்ச்சியுடன் குதித்து சிறிது மூன்வாக் செய்த பிறகு அவன் இறுதியாக நிறுத்தினாள். நிலவன் திருப்தியான புன்னகையுடன் அந்த இடத்தின் உள்ளடக்கங்களை இறுதி பார்வையிட்டான். மாஜிஸ்திரேட் அல்லது சாம்ராஜ் கூட இப்போது தன்னை போல பணக்காரர்களாக இல்லை என்பது நிலவனுக்கு உறுதியாகத் தெரிந்தது. மீண்டும் அதற்காகவே பொருட்களை பட்டியலிடத் தொடங்கினான். 7 காவியம் 21 அரியதர ஆயுதங்கள், 3 காவியம் மற்றும் 13 அரியதர கவசங்கள், மிகவும் தற்காப்பு அரிய அரக்கர்களின் உடல் பாகங்கள் போன்ற உயர்தர பொருட்களால் செய்யப்பட்டவை. பின்னர் அவனது பார்வை மானா தாதுக்கள் மீது திரும்பியது. மொத்தம் 2000 அல்லது அதற்கு மேற்பட்ட மானா தாதுக்கள். ஒவ்வொரு தாதுவும் மானாவின் தரத்தின் அடிப்படையில் ஒரு ரேங்க் அசுர மையத்துடன் ஒப்பிடத்தக்கது. இந்த விஷயங்கள் ஒரு முஷ்டியின் அளவு மற்றும் ஆழமான நிலங்களுக்குள் மானா ஒன்றாக ஒடுங்குவது ஒரு அரிய நிகழ்வாக இருந்ததால் பெறுவது மிகவும் அரிதானது. 40க்கும் மேற்பட்ட உயர்தர மற்றும் 90 நடுத்தரதர சுகாதார மீட்பு மருந்துகள் இருந்தன. 1 டஜன் அரிய விஷ எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் முதல் முறையாக நிலவன் மானா குண்டுகளை பார்த்தான். அவன் கற்றுக்கொண்டதிலிருந்து இவை ஒரு திறந்த போரில் அல்லது ஒரு அசுர அலைக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொன்றும் அது வீசப்பட்ட இடத்திலிருந்து 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்தையும் அழிக்கும் அளவுக்கு வலிமையானவை. இவை மினி ஏவுகணைகள் போன்றவை. மேலும் அவற்றில் 5 இருந்தன. பின்னர் அவன் அரிய மூலிகைகள் மற்றும் தன்னால் அடையாளம் காண முடியாத பொருட்களை நோக்கி நகர்ந்தான். அவனுக்கு எந்த ரசவாத திறமையும் இல்லை அல்லது அவற்றை உள்வாங்கிக் கொள்ளும் வாய்ப்பும் இல்லை. எனவே இந்த அரிய மூலிகைகள் ஏராளமாக இருப்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இவற்றில் ஒன்று கூட வீணான விஷயம் அல்ல என்பதில் நீலவனுக்கு உறுதியாக தெரிந்தது. பின்னர் அவனது கண்கள் அரிய மந்திர சுருள்களை நோக்கி திரும்பின. டெலிபோர்டேஷன், தடைகள், தனிம தாக்குதல்கள், திகைப்பு மற்றும் பக்கவாதம், டிப மற்றும் வெடிக்கும் மந்திரம் போன்ற ஏராளமான உயிர்காக்கும் சுருள்கள் இருந்தன. அவனது அறிவின்படி திறன்கள் போன்ற இந்த விஷயங்களை யாரும் பயன்படுத்த முடியாது. மேலும் அவை வேலை செய்ய மந்திர உருவாக்கம் மற்றும் வடிவமைப்புகளை அச்சிடும் செயல்முறையை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. ஒரு குறைந்த தர மந்திர சுருள் கூட உருவாக்க திறமையான மந்திரவாதிகள் மற்றும் கைவினைஞர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டியிருந்தது. மேலும் இந்த சுருள்கள் 100க்கும் மேற்பட்டவை இருந்தன. அவன் உண்மையில் ஒரு ஜாக்பாட் அடித்திருந்தது. ஏனென்றால் ஒருநாள் அவன் தன்னை விட வலிமையான எதிரியை எதிர்கொள்ள நேரிட்டால் இந்த மந்திர சுருள்கள் அவனுக்கு போராடவும் எதிராளியை வெல்லவும் கூட உதவும் அல்லது மோசமாக அவனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் தப்பிக்க உதவும். இப்போது மீதமுள்ளவற்றுக்கு அவன் தனது முந்தைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிராத அரிய மாணிக்கங்கள், வைரங்கள், முத்துக்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு பெட்டி இருந்தது. இவற்றை யாருக்காவது விற்றால் 1 வாரத்திற்கு முன்பு அருளுக்கு பொருட்களை விற்று சம்பாதித்ததை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். மோதிரத்தின் இறுதி உள்ளடக்கங்களுக்கு அதுதான் அவனை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது. தங்க நாணயங்கள். இதற்கு முன்பு கிழவன் 60 முதல் 70 ஆயிரம் தங்க நாணயங்கள் மட்டுமே நகரத்தின் முதல் 1000 பணக்காரர்களில் ஒருவராக மாற போதுமானது என்று நினைத்தான். ஆனால் இப்போது அவன் எவ்வளவு தவறு என்று உணர்ந்தான்.
அது உண்மையில் முதல் 10,000 பேரில் ஒருவராக மாறாது. தங்க நாணயங்களின் குவியலை பார்த்து அவன் மகிழ்ச்சியான முகபாவனையுடன் நின்றான். ஏனென்றால் அவற்றை எண்ணி முடித்த பிறகு அந்த எண்ணின் அளவு அவனை பிரமிக்க வைத்தது. 2 மில்லியன் தங்க நாணயங்கள். ஆமாம், இப்போது அவனிடமிருந்த தங்க நாணயங்களின் எண்ணிக்கை அவ்வளவுதான். அதுவும் மற்ற பொருட்கள் மற்றும் ரத்தினங்களின் மதிப்பை தவிர்த்துவிட்டு. இந்த பணத்தில் பாதியை எப்படிச் செலவிடுவது என்று நிலவன் முடிவெடுப்பதில் சிரமப்பட்டான். இது அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. ஒரு உன்னத குலத்தின் மதிப்பு அவ்வளவுதானா? மற்ற குலங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நிலவன் முகத்தில் பேராசை மற்றும் தீய புன்னகையுடன் கூறினார். வளங்களையும் பணத்தையும் பெறுவதற்கு நான் இனி அந்த ஒப்பந்தத்தை நம்பியிருக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு நற்பெயர் உள்ளது. எனவே அந்த பழைய மூடர்களால் எனக்கு எதுவும் உதவ முடியாது என்று நிலவன் தனக்குள் பேசிக்கொண்டான். உண்மையில் அவன் மக்களைச் சுற்றிச் சென்று கொலை செய்யவோ அல்லது ஷேடோ வீரன் என்ற பெயரை பயன்படுத்தி நீதியை நிலைநாட்டுபவராகச் செயல்படவோ தேவையில்லை. தற்போதைய நிலவனுக்கு ஆரம்பத்தில் அவன் விரும்பிய அனைத்தும் இருந்தது. அவனுக்கு வலிமை இருந்தது, பணம், வளங்கள் எல்லாம் இருந்தன. அதைவிட முக்கியமாக அவனுக்கு நற்பெயர் இருந்தது. இப்போது யாரும் அவனை இழிவாக பார்க்க மாட்டார்கள் அல்லது அவனுடன் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவன் இனி யாராலும் கொடுமைப்படுத்தப்படவோ கொல்லப்படவோ முடியாத ஒருவராக இருக்கவில்லை. மேலும் நகரத்தில் ஒருவருக்கு கூட அதை பற்றி தெரியாது அல்லது பேச முடியாது. மேலும் அவன் ஏற்கனவே ஒப்பந்தத்தின் முக்கிய காரணமான துருவனை கொன்றுவிட்டான். எனவே நடைமுறையில் நினைத்தால் அது இப்போது ரத்து செய்யப்பட்டது. எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நிலவன் இனி யாருக்கும் கட்டுப்படவில்லை. அவன் யாரையும் சார்ந்து இல்லை. மேலும் அவன் விரும்பியதைச் செய்ய முற்றிலும் சுதந்திரமாக இருந்தான். ஏனென்றால் விருந்துக்கு பிறகு நகரத்தின் பணக்காரர்கள் மற்றும் உயர்மட்ட தட்டுகளில் அவனுக்கு ஏற்கனவே பல கதவுகள் திறக்கப்பட்டிருந்தன. விரைவில் அவனும் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு இங்கும் அங்கும் நட்பை உருவாக்குவான். நகரத்தில் உள்ள வலிமையானவர்களுக்கு முன்னால் சமமாக நிற்க வேண்டுமென்றால் இப்போது அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே மீதமுள்ளது. அது கிராண்ட் மாஸ்டர் தரவரிசையை முறியடித்தது.